ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். இன்னைக்குடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் ப்ராசஸ். ஸோ அதை வந்து ஜோதிட ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது வந்து நம்ம ஒரு பேங்க்குக்கு போய் லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் ஜோதிட ரீதியாக 6ஆம் பாவம் நன்றாக இருக்கணும். ப்ளஸ் வந்து குரு சுக்கிரன் நன்றாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து லோன் வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? 6ஆம் பாவம் நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜோதிட ரீதியாக 6ஆம் பாவம் அப்படிங்கிறது சேலரி வாங்கி வேலை பார்க்குற ஒரு விஷயத்தை குறிக்கும். ப்ளஸ் வந்து கடன் அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய விஷயம். இது 2மே 6ஆம் பாவத்துக்குள்ளே தான் வரும். நீங்கள் சேலரி வாங்கி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது அடிமை தொழில்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சேலரின்னு சொல்லலாம். சேலரி பர்சன் இருக்குது அப்படின்னா 6ஆம் பாவத்துக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் இதில் வரமாட்டாங்க. ஸோ அதனால் இந்த 2மே வந்து 6ஆம் பாவம் தான் குறிக்கும். ஸோ 6ஆம் பாவம் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தது அப்படின்னா, ஈஸியாக லோன் ப்ராசஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து B6, அதாவது 6ஆம் பாவத்துக்கு குரு பார்வை வந்து வந்தது அப்படின்னா, அல்லது சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து 6ஆம் பாவாதிபதியாக இருந்தாவோ, நன்றா இல்லை பொதுவாகவே நல்லா இருந்தாவோ, உங்களுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக கிடைக்கும். அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் 2 பேரும் 6ஆம் பாவாதிபதியாக வந்து அவங்க தசாபுக்தி நடக்கிற சமயத்திலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோன் ப்ராசஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக குரு சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸ் ஆகும். நம்ம ஏன் இதை வந்து 6ஆம் பாவத்தில் குரு சுக்கிரன் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஒவ்வொரு கிரகமுமே ப்ளஸ் மைனஸ் 2த்தையுமே குறிக்கும். சரிங்களா? ஸோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது புறம் சார்ந்த காரகத்துவம். அதாவது வந்து ஃபினான்ஷியல் லைஃப்பை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாவம் அது. ஸோ அப்போது ஃபினான்ஷியல் லைஃப் சம்மந்தமான விஷயங்களில் குரு 6ஆம் பாவம் இருக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு பர்சனல் லைஃப் சம்மந்தமாக உங்களுக்கு சில விஷயங்கள் மைனஸாக தான் ஆகும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா என்றைக்குமே வந்து நமக்கு வந்து அகம் சார்ந்த பாவம், புறம் சார்ந்த பாவம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? பர்சனல் லைஃப்பும் ஃபினான்ஷியல் லைஃப்பும் என்றைக்குமே வந்து செட்டாக ஆகாது. ஒன்றா இருக்கவே முடியாது. ஸோ அதனால் 6ஆம் பாவத்தில் கோச்சார ரீதியாக குரு சுக்கிரன் வரும் பொழுது உங்களுக்கு லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் பேங்க்கில் வந்து லோன் ப்ராசஸிங்க்கு ஒரு இது வச்சுருக்காங்க, ரூல்ஸ். அது என்ன அப்படின்னா, சீக்கிரமாக லோன் ப்ராசஸ் ஆகணும்னா நீங்கள் சேலரிட் பர்சனாக இருக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, சேலரி ஸ்லிப் இருந்தாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். இந்த 2 விஷயத்தையுமே இப்போ வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளவோ 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே நமது ரிஷிகளும் முனிவர்களும் இந்த 2 விஷயத்தையுமே 6ஆம் பாவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்திலையும் 6ஆம் பாவம், குரு, சுக்கிரன், கோச்சார ரீதியான கிரகங்களின் சஞ்சாரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க்கில் லோன் சக்ஸஸாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.